ராகுல் காந்திக்கு அடிப்படையான புரிதலே அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது. இல்ல தேர்தலுக்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப தேர்தலுக்காகனா தமிழ்நாட்டில் நாங்க 1 கோடி கையெழுத்து வாங்குவோம் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை சொல்றாருன்னா அவருக்கு தமிழ்நாட்டினுடைய பப்பு ஆயிட்டாரான்னு தெரியல எனக்கு. 1 கோடி கையெழுத்து ஏற்கனவே திமுக வந்து ஒரு 40 லட்சம் கையெழுத்து 50 லட்சம் கையெழுத்து எதுக்கு தெரியுமா? ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்பன்ட்டு அந்த கையெழுத்து போகிறதுக்கான பேனா கிடைக்காதனால 1 கோடி கையெழுத்து 80 லட்சம் கையெழுத்து வாங்கி அதை குப்பை தொட்டியில் வீசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நீட்டு இன்னமும் 4.5 வருஷம் ஆகிடுது, அந்த ரகசியம் தெரியல. இன்னும் இப்போ இந்த தடவை வீட்டுக்கு போயிட்டாருன்னா மறுபடியும் வரும்போது அவருக்கு அப்பயாவது புரியுமா என்னன்னு தெரியாது நீட்டை ஒழிக்கிற ரகசியம். ஏன்னா 26 தேர்தல் வாக்குறுதிக்கும் நீட்டை ஒழிக்கிற ரகசியம். ஏன்னா முந்தா நாள் கூட சென்னையை சேர்ந்த ஒரு மாணவி வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. இந்த நீட்டுனால வந்து தொடர்புடைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ அதை பற்றி எந்த மீடியாவோ எந்த சமூக சேவர்களோ எந்த சினிமாக்காரங்களோ யாருமே இப்போ எதுவுமே வாய் திறக்கிறது இல்லை. அது சாதாரண ஒரு விஷயமாக மாறி போச்சு. அதே மாதிரி தான் இவர் வந்து கையெழுத்து வாங்குறதும் 1 கோடி பேர்லாம் இந்தியா முழுக்க அவர் கையெழுத்து வாங்கினாலே 1 கோடி பேர் காங்கிரஸில் எங்கே இருக்காங்க? அதனால் அதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கணும்.